அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இந்திய வேதாகம் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபை குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லேயும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். விசேஷமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்தார். அவைகளை உங்களோடு அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த பின்பு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போவது நலமாயிருக்கும். உங்களில் அநேகர் கவலையாக வந்திருக்கிறதா ஆண்டவர் சொன்னார். அதாவது என்னதான் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஜெபிக்கிறவங்களாய் காணப்பட்டாலும் சில காரியங்களை ஜெயமெடுக்க முடியாததினால் கவலை. ஒரு பிரச்சனையை தாண்டினாலும் இன்னொரு பிரச்சனைக்குள்ள என்ன பண்ணுறோம், விழுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னார், இதிலிருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், விடுதலையை தருவேன். இந்த கவலையிலிருந்து இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளணுங்கிற ஒரு கிரியைகளை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கற்றுக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்புறம் சிலருடைய அபிஷேகங்கள் விழுந்ததும் அந்த அபிஷேகத்தின் பயன்கள் குறைந்ததுமாய் காணப்படுகிறதை ஆண்டவர் பேசினார். அபிஷேகத்தை புதுப்பித்து எப்படி தொடர்ந்து செயல்படுவது, அபிஷேகத்தின் தன்மைகள் எப்படி காணப்படும், இதை குறித்தும் ஆண்டவர் பேசினார். இந்த கவலையாக இருக்கிறவங்களுடைய குறித்திருக்கிற பேசின 2 காரியம். இந்த கவலையினாலே அடிக்கடி நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்ல ஆண்டவரை சபைக்குள்ள தேடுறீங்க, ஆனால் வெளியே போன பின்பு அந்த கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் என்ன விரும்புகிறாருங்கிறத புரிந்து கொள்ளாத அளவுக்கு இந்த கவலை ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணுது, ஆட்கொள்ளுது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய கிருபையும் விடுதலையும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் அதிகமாய் வெளிப்படுத்துகிற நன்மையின் தேவனே, இன்றைக்கு நீர் எங்களோடு இடைபடுகிற இந்த நல்ல தருணத்துக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனை இடத்துல தலைகுனிவுகள் கண்டுகொண்டே இருக்கிறோம். எந்த நபருக்கு முன்பாக தகப்பனே நான் தலைகுனியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த நபருக்கு முன்பாக மறுபடியும் நான் வருத்தப்படுறேன். அந்த நபருக்கு முன்பாக நான் இன்னும் கவலைப்படுகிறேங்கிற ஒரு துக்கத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள், உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கையை பிடித்திருக்கிறேன், நீ பலனற்று போய்விட்டாய். ஆண்டவரே, இவ்வளோ ஜோமன்னேசப்பா, எனக்கு இதில் இன்னும் பதில் கிடைக்கல, இதில் எனக்கு இன்னும் மாற்றம் கிடைக்கல. சிலர் ஜெபம் பண்ணி மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் சோர்ந்து போன பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ யோசேப்பின் பாடுகளை நினைவு கூர்ந்து கொள், அவர்களுடைய எல்லா பாடுகளும் இனிவரும் நாட்களின் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவன் சிறைச்சாலையில் மிகுந்த துக்கம் அடைந்தான். சொன்னான், அவன் வெளிப்பாடு சொல்லிட்டு சொன்னான், நீ ராஜா கிட்ட போவ, ஆண்டவர் அதை எனக்கு பேசி இருக்கிறாரு, என்ன அங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணிரு, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர பிரயாசப்படு. அவன் மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. இன்னைக்கு இயேசு உங்களை மறக்கல. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். இயேசு உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறார். உங்களுடைய தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய துக்கங்களை அவர் மாற்ற போகிறார். இயேசுவின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை விளங்க பண்ணத்தக்கதாக அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த ராஜாவை நோக்கி சொல்லுங்க, தகப்பனே, நான் உம்மோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த நாளில் எனக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய பலத்தின் வல்லமை என்னை அசைக்கத்தக்கதாக, என்னுடைய எல்லா பாடுகளும் வேதனைகளும் நீங்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபையை கட்டளையிடுவீராக. என் துக்கங்கள் மாறத்தக்கதாக, என் போராட்டத்திலிருந்து ஜெயத்தை காணத்தக்கதாக. சிலர் கேட்கிறாங்க, சர்ச்சுக்கு புரிய என்ன மாற்றத்தை கண்டாய்? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவருடைய கரங்கள் இந்த இடத்துல வல்லமையாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய மகிமையும் கிருபையும் இரக்கங்களும் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, வெளிப்படுவீராக. இன்றைக்கு 2 விதமான வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். ஒன்று, இழந்ததை மீண்டும் அனல் மூட்டி எழுப்பிவிட. இன்னொன்று, ஜெபத்தில் சில பிள்ளைகள் வீடுகள் கடந்து போனால் ஜெபங்கள்ல ஒரு பெரிய தளர்வு காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முந்தி வாக்கு கொடுத்தேன், எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அந்த நோக்கத்தை மறுபடியும் நிறைவேற்றி, இதோ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏல் பெத்தேல் என்று காணப்படத்தக்கதாக என் கிருபை
கிருபையை உன் நடுவிலே நான் வெளிப்படுத்துவேன், என் கிருபையை உன் நடுவிலே நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து நான் உன்னை அதிசயமான பலத்தோடு நடத்துவேன். தேவன் என்னை கிரியை செய்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாய் மாத்திரம் அல்ல, அவர் என்னோடு இருக்கிறார் என்கிறதை அநேகர் காணத்தக்கதாக நடத்த போகிறார். ஆண்டவருடைய கிருபையின் பலன் எங்களை நிரப்பட்டோம். கர்த்தாவே கிருபையை வெளிப்படுத்துவீராக. தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அடிமை மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமையின் கரங்கள் வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு பேச போகிற உம்முடைய தேவ வார்த்தைகளுக்கு நன்றி. ஆண்டவர் எங்களோடு இடைபடணும். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளைகளில் பலகீனம் நம்மளை கீழே தள்ளுவதில்லை. சில வேளைகளில் நமக்கு வருகிற பண நெருக்கம் கீழே தள்ளுவதில்லை. அது எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கடந்து போகிறதோ, அது தேவையில்லாததை சிந்திக்க தூண்ட எண்ணுகிறதோ, அப்பொழுது நாம் விழுந்து போகிறோம். அப்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், விழுந்து போகிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம், அவரே சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். நான் உன்னை என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். உன் கவலை, உன் பிரச்சனை எல்லாத்துலயும் என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். இயேசு விசாரிக்கிறேன்னு சொன்ன பிறகு உங்க ஒவ்வொருவருடைய காரியத்திலையும் அவர் என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார். முதலாவது, தேவன் விசாரிக்கிறவர்னா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, என் வாழ்க்கையில எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவர் உண்டு, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டுங்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும், இருக்கணும். சில வேளைகளில் நாம் சில நன்மைகள் பெறக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாங்க. அப்போ நினைக்கணும், எனக்கு இயேசு சிலுவை சுமந்தார், எனக்கு என்ன பண்ணாரு, இயேசு சிலுவை சுமந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார், அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்தார், எனக்காக. இந்த முழு உலகத்துக்கும் வந்த தேவனுக்கு நாமும் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், 99 ஆடுகள் இருக்க நான் ஒரு ஆடுகளுக்காக தேடி போற ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஒரு ஆடுகளுக்காக. அப்ப அந்த தேவனை கவனித்து பாருங்க, எவ்வளவு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இயேசு எனக்கு இப்படியெல்லாம் அற்புதம் செய்வார், இப்படியெல்லாம் நன்மை செய்வாருங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். நம்மளுக்கு அதனால தான் சரீர வியாதியை மெடிசன் எடுக்கும் பொழுது, மெடிசன் நம்ம பெறும் பொழுது மாற்றம் வந்துடும். இருதயத்தில் ஒருவன் வியாதி கொண்டால் அந்த வியாதி மாறுவது இயல்பல்ல. அந்த வியாதி இயல்பா என்ன பண்ணிடாது, டக்குன்னு போயிடாது. அதுக்கு தான் தேவ வசனம். ஏன்னா நம்மை உருவாக்கினவர் நாம் பலப்படும்படியாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்தவர் எந்தெந்த வேளையில எந்தெந்த வசனம் வேணும்னே நமக்கு என்ன பண்ணுவாரு. அப்ப அந்த கவலை மாறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை பார்ப்பதற்கு எனக்கு தேவையான ஒன்று, ஏசு என் கூட இருக்கணும். ஏசு யாரு கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. சில வேளைகளில் சிலர் நம்மை மறந்து விடுவார்கள். வேதத்தில் எடுத்து வாசிங்க, எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:5 வாசிங்க. பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் என்ன பண்ணுகிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த பந்தி நாம் பார்க்கிறது போல ஒரு விருந்து வீட்டுக்கு போகிற உணவு பந்தி அல்ல. இது மகிமையின் பந்தி. அதாவது தேவன் உண்டு பண்ணை. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துகிறார். இதை யார் எழுதியிருக்கிறா, யார் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறான்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் என்ன பண்ணியிருக்கிறார். அப்ப இதையே நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, தாவீது நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டவர். நிறைய இடங்கள் என்னது, அதனாலதான் பசியா இருக்கிறத விட வலியை விட கொடினமான என்ன தெரியுமா, கூட இருக்கிறவங்க சாப்பிட்டியான்னு விசாரிக்காததான் பெரிய வழியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு பசியை விட ஒரு பெரிய வழி,
நம்ம கூட இருக்கிறவங்க சாப்பிட்டியான்னு அந்த வார்த்தை தான் நமக்கு என்ன இருக்கும். நம்ம கூடயே வந்தார, கடைசி வரைக்கும் என்ன பண்ணலை, நம்மளை விசாரிக்கவே இல்லையே. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறேன், நான் உங்களை என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன். அப்போ கவனிச்சு பாருங்க, தாவீது வீட்டுக்கு அந்த தேசத்தின் தீர்க்கதரிசியாக சாமுவேல் வந்திருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சா? ஆமாம், எல்லாரும் வந்தாச்சு, ஊரே வந்திருக்கு, அந்த முழு இடம் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. அவனுக்கு கேட்குறான், இவ்வளோந்தான் பிள்ளைகளா? இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான், அவன் எங்கிட்ட தான் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், கொஞ்சம் ஆடை. சரி, அவன் வரட்டும், வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட உட்கார்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதில்ல, எதையும் செய்கிறதில்ல. அப்போ கவனித்து பாருங்க, அந்த வீட்டில் ஒருத்தரும் தேடலை, கர்த்தர் தாவீதுக்காக சாமுவேலை நிறுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ அவ்வளோ பேருக்கு என்ன தோணும் தெரியுமா, அவனுக்காக இந்த தேவ மனிதன் காத்திருக்கிறாரே, அவன் ஒரு எதுக்குமே லாக்கி இல்லாதவனே. எத்தனை வேளையில் தாவீது கஷ்டப்பட்டிருப்பார்ல, எத்தனை வேளையில் வருத்தமாக இருந்திருப்பார். இப்போ வீடு நிறைய கூட்டம், வெளியெல்லாம் ஆட்கள், இப்படி இருக்கும் பொழுது தாவீது உள்ள ஒன்று அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ வந்த உடனே என்னெல்லாம் தோணியிருக்கோம், எதுவும் பிரச்சனையோ, வேற எதுவும் விருந்தோ, வேற எதுவும் விசேஷமோ, அப்படியெல்லாம் தோணியிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. எப்படி, என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் என்ன பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். இயேசு அவரை நேசித்தார். இன்னைக்கு அந்த தேவன் நம்மளையும் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். எவ்வளோ இடத்துல கவலைப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ இடத்துல பாரப்பட்டிருப்பீங்க. சில வேளையில் சில நெருக்கங்கள் வரும் பொழுது அழுது எத்தனை பேர் தலைவலி எடுத்திருப்பீங்க. சில வேளைகளில் சிலருடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, வெறும் கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கும். என்னால் இந்த பாட தாங்க முடியல ஆண்டவரே. சில வேளைகளில் சிலர் இப்படியும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு வழியே தெரியல ஆண்டவரே, நான் எப்படி ஜெபம் பண்ண போகிறேன், எல்லா விதமாகவும் ஜெபம் பண்ணிட்டேன், எல்லா விதமாகவும் நான் மன்றாடிட்டேன், எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிட்டேன், அற்புதம் நடக்கலை ஏசப்பா, என்னால் என்ன பண்ண முடியல. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க, நமக்கு எந்த சூழ்நிலையில் நமக்கு நன்மை தேவையோ நேர்த்தியான நேரங்களில் அற்புதங்களை செய்கிறவர், நேர்த்தியான வேளைகளில் நமக்கு உதவி செய்கிறவர். அதனால தான் வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்லை, வெட்கப்பட்டு போகிறதில்லை. அப்போது நம்மள எத்தனை பேர் கவலைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறவங்களா இருக்கிறோம். பைபிளில் சொல்லியிருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னென்ன பண்ணுறான், கண்டடைகிறான். எத்தனை பேர் அதிகாலை நேரத்தை மிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறது கூட அந்த அதிகாலை நேரம் தேவனோடு இருக்காதது தான். புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு வர்றோம், 8 மணி சபை, 8:30 வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கடந்த நாட்கள் முழுவதும் என்னை பாதுகாத்தீரேன்னு சொல்லி அந்த 7:30 வந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணி அவன் தெய்வ சமூகத்தில் இருந்தான்னா, அந்த 8 மணி தொடங்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா, அவன் தேவ பிரசன்னத்தை அதிகமாக என்ன பண்ண முடியும், உணர முடியும். தேவ வல்லமை அதிகமாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு குழு ஜெபம், அதில் நாங்கள் வெளிப்பாடுகளுக்காக ஆண்டவர் பேசுகிறதுக்காக இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குழுவை அப்படியே ஆண்டவர் ஒரு விஷனில் காமிக்கிறார். அந்த குழு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே ஃபயராக மாறுறாங்க. இப்போ ஃபயராக மாறினோடனே பரலோகத்தில் அப்படியே ஒரு பெரிய டோர் திறக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யுத்த ஆயுதங்கள், அதாவது பட்டயம், கேடயம், இன்னும் வித்தியாசமான நிறைய பொருட்கள், கிருபையின் வரங்கள், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அதை சுற்றிலும் ஒரு பயங்கர நெருப்பு இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த கூட்டத்தில் இருந்து 1 மணி நேரமாக அவங்க ஜெபம் பண்ணி அவங்கள ஃபயர் ஆக்கின பிறகு அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை 1 மணி நேரம் ஜெபிக்கிற வரங்களை எப்போதும் தாங்க, என் வீட்டில் சரியாக ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கிற அந்த வரங்களை தாங்குங்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வருமா. ஏன்னா இப்போ இவனுடைய ஃபயரான அனுபவம் அந்த கதவு திறக்கத்தக்கதாக என்ன பண்ணிட்டு மாறிட்டு. அல்லேலூயா. இந்த விஷயம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வித்தியாசம். சில கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்களா, மொத்தமே 10 நிமிஷம் ஜெபம் தான். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு வரங்களை தாங்க, ஆண்டவரே எனக்கு வல்லம். நீங்க அந்த பரலோகம் திறக்கத்தக்கதாக உங்க ஜெப ஃபெல்லோஷிப் ஒரு ஃபயரா மாறும் பொழுதுதான் அங்க இருக்கிற கதவு என்ன பண்ணப்படுது, திறக்கப்படுது. பைபிள் அப்படிலாம் இருக்குங்க.
நீங்க அப்போஸ்தலர்ல வாசிச்சீங்கன்னா, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்த பொழுது வானம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை கண்டான். அதன் பின்பு அவர்கள் எறிந்த கல் அவனுக்கு வழி தெரியவில்லை. அவனுடைய கண்களை மூடும் முன்பாக அவன் சொல்ற எல்லா ஜனங்களும் அறியாமை செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணா, ஜோமன்னா. இந்த பெலனுக்கு அங்க கதவு திறந்தது. அல்லேலூயா. இந்த பெலனை அவன் பெற்றுக்கொள்ள அவன் இயேசுவை தரிசித்தான். இது தாங்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு தர்ற அநேக பொக்கிஷமான ஆசீர்வாதங்கள்ல இதுவும் ஒன்று. எத்தனை பேர் நம்முடைய கவலைகள் மாறும்படி நம்முடைய ஜெப நேரம் காத்திருக்கிறோம். அந்த பிரச்சனை நீங்கிற வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணுறோம். அந்த தொடர்ந்து அந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது தான் அந்த தடைகள் இந்த வெளிப்பாடு பார்க்கும் பொழுது அப்புறம் தான் அந்த வெளிப்பாடு குறித்து நாம் வரங்கள் தொடங்கின உடனே கேட்க வேண்டாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, பாவம் பண்ணி அறிக்கையிடுங்க, ஒரு சுத்திகரிப்பு ஆயத்தப்படுத்துங்க. அந்த சுத்திகரிப்பு வந்த பிறகு பிரசன்னத்தில் நிரப்ப கேளுங்க, நல்லா துதிக்கிறதுக்கு பலன் தாங்க. இந்த இடத்துல உங்க மகிமை கடந்து வரட்டும். நீர் பேச எனக்கு என்ன இடையூறு காணப்படுகிறதோ, என்ன தடை காணப்படுகிறதோ அதெல்லாம் மாற்றுங்க. இப்படி உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சரி செய்யும் பொழுது அந்த தேவ வல்லமை உங்களில் நிரப்பப்பட என்ன பண்றாரு, அவர் ஆயத்தப்படுகிறார். அதனால தான் அவங்க பெந்தேகோஸ் நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருந்தவங்களுக்கு மேலதான் என்ன ஊற்றப்பட்டுச்சு, அந்த அக்னி. அவர்கள் மரித்தவர்களை எழுப்பத்தக்கதாக அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ நாள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, காத்திருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு சில கூட்டங்களில் ஊழியங்களில் சிலர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே சப்பானி எழுப்பத்தக்கதாக எனக்கு என்ன பண்ணுங்க, வர்றங்களை தாங்க. ஆனால் 3 மணி நேரம் கூட ஒரு இடத்துல காத்திருக்க அவங்களால என்ன பண்ண முடியாது. அப்போ அற்புதம் பெறுவதற்கு அவங்க பெந்தேகோஸ் நாட்கள்ல இருந்தாங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னி அந்த வல்லமை வரங்கள் வெளிப்படும் வரையில அவங்க அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணல, கடந்து போகல. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் 2 பேரும் சேர்ந்து அப்படியே நேரே அந்த 9ஆம் மணி ஜெப வேளை அப்படின்னு ஒரு டைமே வச்சிருப்பாங்க. அந்த இடத்த வாசிங்கன்னா தெரியும். அந்த 3ல் 1 2 வாசிங்க. அப்போஸ்தலர் 3ல் 1 2 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். போதும். அங்க பாத்தீங்கன்னா ஜெப வேளை. என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்குன்னு சமைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், வேலைக்கு போறதுக்கு ஒரு டைம் இருக்கும், நிறைய டைம் வச்சிருப்போம். இன்னைக்கு என்ன ஷெட்யூல்னு கேட்டா சொல்லுவோம், இன்னைக்கு இப்படி ஒரு விருந்து வீட்டுக்கு போண்டிருக்கு, இன்னைக்கு ஒரு ஆளை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒரு ஆள் பணம் தர வேண்டியிருக்கு, அந்த பணத்தை வாங்க போற ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஜெப வேலைன்னு ஒன்று இருக்கணும். அந்த ஜெப வேலையில தான் அவங்கள என்ன பண்றாங்க, லைஃப்ல பாருங்க, இயேசுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னே ஒரு டைம் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிற என்னது ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நேரம் வைத்திருக்கிறோமோ இதே போல இயேசுவை சந்திக்கிற நேரம் எல்லாருடைய வாழ்க்கையில இவ்வளோ நேரம்னு என்ன பண்ணணும், இருக்கணும். அங்க அவங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியம் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், தரும். அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன். அப்போ நான் ஜெபம் பண்ற இடத்துல ஏசு என்ன பண்ணணும், என்னை முதல்ல ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நான் ஏசிட்ட சொன்னேன், ஆண்டவரை என்னை விட திறமையாக இருக்கிறாள் என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க, என்னை விட நல்லா எல்லாம் செய்யக்கூடிய அந்த எனக்கு ஒன்றுமே தெரியாத ஏசப்பா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன், இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அப்போது நான் எதை நம்பி போனேன் தெரியுமா, நான் முழு நேரம் ஊழியக்காராகும் பொழுது பைபிள்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு என் பக்கத்தில் பிரத்யேகமாக இன்னொரு நபராக நின்று என்ன பண்ணுவார், எனக்கு கைட் பண்ணுவார். நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், எப்படி பேசணும், இதெல்லாம் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார். அப்போ நமக்கும் ஒரு கிருபை தர்றாருல, தெரியல தான், ஆனால் என்ன தர்றாரு, கிருபை தர்றாரு. கடந்த நாட்களில் ஒரு சர்ச்சில் போய் நைட் ப்ரேயர் பாடல் பாடி ஆராதனை நடத்தி அந்த கூட்டத்தை என்ன பண்ணோம். அப்போ என் மனசுக்கே தோணுது, நல்லாவே இல்லை பாட்டு எப்படி இல்லை, நல்லாவே இல்லை, கீச்சின்னு இருக்கு, நீ பாடினது எத்தனை பேர் கழிவு ஊற்றுனவளோ தெரியாது அப்படின்னு என் மனசே தோணுது. ஆவியானவர் பேசுகிறாரு, ஒரு ஆளுக்கு நல்ல குரல் வளம் இருக்குன்னா அவரால் உண்டாச்சா, என்னால் உண்டாச்சா, உங்களால் தான் உண்டாச்சு. அவர் நல்ல ஃப்ளோவிங்கை பாட்டு படிக்கிறதுக்கு யார் மூலமாக உண்டாச்சு, அதுவும் உங்களால் தான். உனக்கு இதெல்லாம் வரலல்ல, அப்போ என்ன, நான் தரல, உனக்கான பாடுற, அவ்வளோதானே. குரல் வளத்தினால் நான் இறங்கி வருகிறவர் அல்ல,
ஒருவனுடைய அன்பினால் என்னை பாடும் பொழுது அந்த பாடலை நான் கனம் பண்ணுகிறேன். அவனுடைய துதி பலிகளின் ஸ்தோத்திர பலிகளை என்ன பண்ணுகிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பாட தெரியல, எனக்கு இது பண்ண தெரியல, எனக்கு அது வரல, இல்லைங்க. இயேசு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார். அந்த அவ்வளோ அதான் கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன் என்ன பண்றார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ளவனை பரிபூர்ணமா என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். திறமை இருக்காது, அழகு இருக்காது, பேச வராது, கூச்ச சுவாப் இருக்கிறதை என்ன பண்ணுங்க? செலவிடுங்கள். அப்ப ஆண்டவர் உங்க கவலைகளை விசாரிக்கணும்னா உங்க ஜெப லைஃப் அசைக்கப்படாத ஒரு கட்டிடமா இருக்கணும். உங்களுக்கு எந்தெந்த வேளையில ஆண்டவர் என்ன பாப்பார்னு தோணுதோ அந்தந்த ஜெப நேரத்தை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அந்த ஜெப நேரத்தை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. எங்கள் ப்ரேயரில் ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரியை நான் பார்க்குறக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க வீட்டில் ப்ரேயரு. அப்போ போயிருந்தேன். அவங்க வரவே இல்லை. ஒரு வேளை என்னாச்சு, நான் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இது ஜெபிக்கிற நேரம், நான் இப்படி ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பேன், அதனால தான் என்னால் நீங்கள் வந்த உடனே என்ன பண்ண முடியல, வர முடியல. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவங்க என்ன ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சம்பவம்னாலும் என்ன பண்ணுவாங்க? தகவல் கொடுப்பாங்க, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழித்து தான் குழந்தெல்லாம் பிறந்துச்சு. ஜெபம் பண்ணோம். நாங்கள் நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு பிள்ளை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா என்ன பண்ணாங்க? என்ன பேர் ஆண்டவர் சொல்கிறார் அதை சொல்லுங்கள், அதை தான் என்ன பண்ணுவோம் வைப்போம். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? அப்போது அந்த 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 விசுவாசம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம போயிட்டு என்ன பண்ணலையே, வரலையே அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த டைம் எனக்கு என்ன டைம்? நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணுங்க. இயேசுவை தாண்டி தான் எல்லாருமே, இயேசுவை தாண்டி தான் படிப்பு, இயேசுவை தாண்டி தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சொத்து, பணம், காசு. ஏன்னா யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் வெறுத்தாலும் இயேசு வெறுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கு நம்மளை ரொம்ப என்ன பண்ணோம்? பிடிக்கும். அதனால தான் சொல்கிறார், நான் உன் கவலையெல்லாம் என்ன பண்ணுறேன்? விசாரிக்கிறேன். எனக்கு அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மகிட்ட கூட இப்படி ஒன்று இல்லை, நம்மகிட்ட கூட ஒன்று என்ன இல்லை. ஏன் நம்ம கூட அப்போ இன்னும் எப்படி தான் இருக்கிறோம்? குறைவு. அவங்க அந்த குழந்தை பிறந்து எங்களுடைய ப்ரேயரில் சாட்சி சொல்கிறவங்க வந்திருந்தாங்க குழந்தையோட. அப்போ அவங்க சொன்னாங்க, என் டீமில் இருக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணாங்க, நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க, என் ஜெபம் குறைவு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை என்ன பண்ணாங்க வச்சாங்க. ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க? குறைந்தது 4 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கம்மியாக கூடுதலா? ஆனால் அவங்க கேப்பில் சொன்ன வார்த்தை என்னது? என் ஜெபம் ரொம்ப குறைவு தான். நான் அதை கேட்டுட்டு, சோத்ரா ஆண்டவரே, 4 மணி நேரம் குறைவென்றால் என்னை எங்கே தூக்கி வைப்பது? வெளியே தான் கொண்டு வைக்கணும். 4 மணி நேரம் குறைவுன்னா எப்படி சொல்லணும்? ஏன் அப்படின்னா அவங்க எங்கள் ப்ரேயரில் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்கிற பிள்ளைகள் உண்டு. அவங்க மேரேஜ் ஆகி ஒரு 4 வருஷம் கழித்து அவங்க வழக்கமாக ப்ரேயரில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளை ஜோமனி வெளிப்பாடு சொல்கிறா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தருவார், நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா, ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார். அந்த பிள்ளை சொல்லி 2 மாதத்தில் கன்சீவ் ஆகிறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அதே போல் பெண் குழந்தை பிறக்குது. அவங்க சாட்சி சொல்கிறாங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசினார். இது உண்மையிலே அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் இன்னொரு பாட்டு படிக்கிற பிள்ளை சொன்னான், அன்னைக்கு அவள் அப்படி தான் சொன்னான் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் பக்கத்தில் இருந்தேன். பெண் குழந்தை பிறக்கணும்னு என்ன பண்ணான், 4 வருஷமாக குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுட்டு, உங்களுக்கு ஆண்டவர் பெண் குழந்தை தருவாராக அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கும் கேட்குறக்கு? அந்த குடும்பமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. காரணம், அவங்க 4:30 ஒரு ஜெபக்குழுக்களில் கான்ஃபரன்ஸில் இணைவாங்க. முதல்ல ஆண்டவரை தேடிடணும்னு 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க? இதில் நைட்டு 11 மணி வரைக்கும் என்னுடைய ஜெபக்குழுக்களில் இருப்பாங்க. மதியம் 2:30 to 3:30 என் ஜெபக்குழுக்களில் இருப்பாங்க. காலையில் 9:00 10 மணி வரைக்கும் ஒரு ஜெபக்குழு உண்டு, அதில் இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இது போக அவங்க தனி ஜெபம்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஆண்டவரை தேடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் எப்போ கவலை வரும்னா, ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் குறையும் பொழுது தான் கவலை நம்மை பற்றி பிடிக்கும். இயேசுவை சந்திக்கிற நேரம் குறைவாக இருந்தால் கவலை உங்களை சந்திக்கிற நேரம் அதிகரிக்கும். இயேசுவை நான் தேடுகிற, அவரோடு அன்பு கூறுகிற காரியங்கள் குறைவாக இருந்தால் வெளியே என் மகிழ்ச்சி துக்கத்தினால் என்ன பண்ணப்படும்? மூடப்படும். கவனித்துக் கொள்ளணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு இணைந்து போகிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும்? உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, என் மணவாளன்
என்ன விரும்புகிறாரோ அதை இந்த மணவாட்டி சபை என்ன பண்ணணும்? எப்போதும் செய்து கொண்டிருக்கணும். அதிகாலையில் மணவாளன் தேட சொல்றார், தேடணும். அவர் சொல்லுகிறார் நீ இப்படி நடன்னு சொல்றார், அதை என்ன பண்ணணும்? அதனாலதான் சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சிலவங்க சொல்றாங்களே எங்க வீட்டுல சமாதானமே இல்லை. கவனிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் 20 அதிகாரம் வாசித்து வாசித்து இந்த வார்த்தையை வாழ்க்கையில வெளிப்படட்டும் சொல்றவங்க வாழ்க்கையில குழப்பத்திற்கே இடமில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரலே இல்லை, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அக்னி சோலையில போட்ட அந்த 3 நபர்களும் அந்த ஃபயர் கர்த்தர் உருவாக்கினது. நெருப்பை உருவாக்கினது யாரு? கர்த்தர். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நெருப்பை உருவாக்குனது யாரு? கர்த்தர் தான். இந்த நெருப்பு எரியும் பொழுது நெருப்பு சொல்லியிருக்கோம், வர்றது ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய சிருஷ்டிகருடைய ஆளு. அதனால என்ன பண்ணக்கூடாது? அவன் கொஞ்சம் கெட்டப்பட்டிருக்கிறான், அந்த கட்டை மட்டும்தான் இருக்கணும். அவன் ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணிடக்கூடாது? தொற்றக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வந்திருக்கிறது யாரு? நம்முடைய சிருஷ்டிகருடைய பிள்ளைகள். அதனால தூக்கி போட்டவனை எரிக்கலாம். யாரை எரிக்கலாம்? தள்ளி விட்டவனை எரிக்கலாம். ஆனா இவங்களை என்ன பண்ணிடக்கூடாது? கற்பனை பண்ணி பாருங்க, அது கூட சிந்திச்சு வேலை செஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது கூட எப்படி விளைஞ்சிருக்கு? சிந்திச்சு வேலை செஞ்சிருக்கு. அவங்க கட்டை மட்டும் அறுத்துட்டு அவனை அதுக்குள்ள உலாவுனான்லாம். நீங்க பேதுருவை பாருங்க, 12 சீசர்கள் படகுல இருக்கிறாங்க. ஏசு அங்கிருந்து நடந்து வருகிறார். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ஆவேசம் என்று அலறினார்கள். ஆவேசம் என்றால் பேய் வருதப்பா. என்ன வருது? பேய் வருதுன்னு அலறினாங்களாம். நான் தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே ரைட். உடனே 12 பேர்ல பேதுரு மட்டும் சொல்ற, நீரே ஆனால் நான் நடக்கலாமா? ஓ எஸ் வா அப்படின்னு கட்டளையிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை கடலுக்கு கேட்டிருக்கோம். இப்போ கடல் நினைக்கலாம், சிருஷ்டிகர் கட்டளை இட்டுட்டாரு, இவனை என்ன பண்ணிடணும்? தூக்கி பிடிக்கணும். இவனை எப்படி பிடிக்கணும்? இவனை தூக்கி பிடிக்கணும். சிருஷ்டிகர் கட்டளை இட்டாரு, இவனை என்ன பண்ணணும்? இப்போ அவன் கடலுடைய ஆக்ரோஷத்தை பார்த்த பிறகுதான் தண்ணியில விழுந்தான்னு என்ன பண்ணிருக்கு? அப்போ இவன் மைண்டை கூட கடல் கவனிச்சிருக்கு. இவனுடைய சிந்தையை கூட எது கடல் கவனிச்சிருக்கு? கடலுக்கு ஒரு ஜீவன் இருக்குங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் அவ்விசுவாசப்பட்டவனே விட்டுட்டு அது வரைக்கும் அவனை எப்படி தான் வச்சிருந்து? தூக்கி பிடிச்சு வச்சிருந்து. அப்போ அதுதாங்க நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இயேசுவை பின்பற்றுகிற அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அதை சரியா வைக்கும் பொழுது. அதனாலதான் தாவீதுக்காக காத்திருக்கிறாரு சாமுவேல். வந்த உடனே எல்லாருக்கும் முன்னால என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. அதைத்தான் தாவீது அதில் எழுதியிருக்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை புறக்கணிச்சவங்க, அவமானப்படுத்தினவங்க. நம்மளை எப்பவுமே நினைக்கணும், நம்மளை விட்டு எல்லாரும் தூரம் போயிட்டாங்கன்னு ஒரு நாள் அழக்கூடாது. ஏசு இப்போ கூட இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என் வருமானம், என் சூழ்நிலை, என் சரீரம் பலன் இல்லாம இருக்கு. கர்த்தருடைய பலன் இப்பதான் அதிகமா வெளிப்படும். கர்த்தருடைய உறவு இப்பதான் அதிகரிக்கும். ஏனென்றால் சிங்க கவிக்குள்ள போகும் பொழுதுதான் அவனை சுற்றிலும் தூதர்கள் வந்து விட்டாங்க, சிங்கத்தின் வாய்களை கட்டிட்டாங்க. கட்டும் பொழுது ஒருவேளை அப்படி எழுதல, நான் நினைக்கிறேன் தூதர் சொல்லியிருக்கலாம், எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணா உனக்கு நிறைய வேற நான் தருவேன். அவசரப்பட்டேன்னா ஒரே ஒரு தானியல் மட்டும்தான். அது நீ தானியலை கையை வைக்க முடியாது, வாயை திறந்தனா உன் வாய் அதுக்கப்புறம் மூடவே செய்யாது. தூதர் அதை பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு மிரட்டல் கடிதம் கொடுத்துருக்கலாம். சரி, தூதரை பார்த்து சிங்கம் சொல்லுது, நான் வெயிட் பண்றேன். நான் என்ன பண்றேன்? வெயிட் பண்றேன். இப்போ விடிய காலம் வந்து தூக்கியாச்சு. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா, எவெல்லாம் கம்ப்ளைண்ட் போட்டானோ அவன் பிள்ளை குட்டிலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணு? தூக்கி உள்ளே போடு. இப்போ சிங்கத்திட்ட தூதர் சொல்லிப்பார், பார்த்தியா எவ்வளோ உனக்கு சாப்பாடு வருது பார்த்தியா? நீ முதல்ல சாப்பிட்டுருந்தா என்ன தான் கிடச்சிருக்கும்? ஒரே ஒரு ஆள் தான். எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பும் பொழுதே ஆண்டவர் சிங்க கபிக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டார். அவ்வளோத்தையும் என்ன பண்ணு? லாக் பண்ணு. ஆமான் இந்த முருகதாய்க்கு விரோதமா ஒரு தூக்குமேடையை ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டான். முடிச்ச உடனே ராஜா அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. சொல்லுங்க மன்னா, நான் யாரையாவது கனம் பண்ண விரும்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ராஜா அப்படி எப்படிலாம் செய்யணும். முதலில் போ, அந்த வாசலில் ஒருவன் உட்கார்ந்துருப்பானல்ல, ஆமா, அவனுக்கு இதையெல்லாம் செய். இவன் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணவன இவனை வச்சே தூக்கி என்ன பண்ணணும்? ஊர்வலம் சுத்தணும். பாத்தீங்களா கர்த்தருடைய மேன்மை? நம்ம வாழ்க்கையில ஏங்க அது நடக்க மாட்டேங்கி? நாம் இன்னும் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு பலப்படல. எஸ் ராஜாத்தி கூட கொஞ்சம் தாதிமார்கள் இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. தாதிமார்னு என்ன தெரியுமா? இவர் ராணி அங்கே செய்யப்படும் பணிவிடைகள். ஒருத்தர் ஹேர் ஸ்டைல பண்ணுவாங்க, முக பொலி உண்டாக்க வேலை செய்வாங்க,
ட்ரெஸ், மேடம் நீங்கள் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும். அவங்க வெளியே போகும்பொழுதே அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான செப்பல் எடுத்து கொடுக்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு டைனிங் டேபிளில் உட்கார்ந்த உடனே அவங்க பார்த்தா தண்ணி என்ன பண்ணும், பக்கத்தில் வரும். அவங்க ஃபுட்டெல்லாம் அப்படி ரெடி பண்ணுவாங்க. இந்த வேலை செய்கிற பணிப்பெண்களோடு எஸ்தர் ராஜாத்திக்கு நல்ல உறவு இருந்தது. உபவாசம் பண்ணி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. பக்கத்து வீடு எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒருக்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோம். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்திக்கு தாதிமார்கள் அப்படின்னு என்னது, அவங்களோட கீழே ஒரு ராணி போய் எல்லாரோட என்ன பண்ண மாட்டாங்க, கைகோர்த்து நிற்க மாட்டாங்க. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வச்சிருப்பாங்க. அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இதுக்கு முன்னாலேயே இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அடிக்கடி செய்து கொண்டிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எஸ்தர் ராஜாத்தியுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுங்க. அங்க ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அங்க ஆமானுடைய திட்டங்களை கர்த்தர் அர்த்தம் பண்ணி போட்டார்னா யுத்த வீரர்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் ஜெபத்தில் எப்படி பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர் அல்ல, பரலோக தேவனை சந்திக்கிற பிள்ளைகள். பரலோக தேவன் நினைத்ததை தேசத்தில் சாதித்தார். அன்றைய நாட்களில் தேவன் வல்லமை வெளிப்படுத்தினார். ஆமானுடைய முழு திட்டங்கள் சரிக்கப்பட்டது. அவர்களுடைய கனவுகள் எல்லாம் பொய்யானது. இவர்களுடைய முழங்கால்கள் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில் கவலை வரும் பொழுது நமக்கு நன்மை செய்ய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஜெபங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்க, உங்கள் ஜெபங்களை என்ன பண்ணுங்க, மாற்றம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு 2 விசேஷித்த அபிஷேகம். ஒன்று, ஜெபத்தில் உங்களை அப்படியே ஃபயரான அனுபவத்துக்கு கொண்டு வர போகிறார். சிலருடைய ஜெபம் ஒரு காண்டாமிருகத்து கொத்த இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. சிலர் ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய ஃபயரான அனுபவத்தை வெளியே கொண்டு போக முடியாம அதை எப்படி பயன்படுத்த முடியும் தெரியணுங்கிறது, அந்த செயல்படுத்துற முறைகள் தெரியாம உள்ள இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, கற்றுக் கொடுக்க போகிறார். 2வது, கவலையை மாற்றுகிற ஒரு மனிதன் தேவ பலன்ல என்ன பண்ணணும், பலப்படணும். பிலிப்பியர் 4:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, பிலிப்பியர் 4:13. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். ஒரு மனிதனுக்கு கவலையை மாற்றிக்கொள்ளணும், கவலையிலேருந்து ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் பலன் உண்டாகணும். என்ன பலன் உண்டாகணும்? கிறிஸ்துவின் பலன். அதாவது நம்ம வாழ்க்கையில் 2 விதமான பலன் இருக்கு. ஒன்று மாம்சத்தின் பலன், இன்னொன்று கிறிஸ்துவின் பலன். மாம்சத்தின் பலனில் நடக்கிறவன் பாவம் அவனை எளிதில் மேற்கொள்ளும், அவிசுவாசம் எளிதில் மேற்கொள்ளும். கிறிஸ்துவின் பலன் என்றால் என்ன அப்படின்னா, அவனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராகவே அவன் ஓட்டம் இருக்கும். ஓட்டம் கொஞ்சம் தள்ளுனாலும் உடனே எடுத்து என்ன பண்ணிடுவாரு, கர்த்தருக்கு நேராக. இதுக்கு பேரு கிறிஸ்துவின் பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் என்னெல்லாம் பலன் வச்சிருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவிய? அவர் வியாதிசரை குணமாக்குறார், அது சிம்பிள். அவர் பிசாசை துரப்பினார், அது சிம்பிள். ஆதியாகமம் 1, 2, 3, 4, 5 வாசிங்க, அங்கதாங்க தெரியும் கர்த்தருடைய பலன் என்ன. நீங்க பயப்படுகிற கடலை அவர் ஒரே சொல்லினால் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவர் நீங்கள் பார்க்கிற மரம் செடி, நீங்க ஒரு மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு காத்திருந்தீங்க, அவர் சொன்ன கட்டளையிட்ட உடனே கனி கொடுத்தது. அல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உள்ளவருங்க. அவருடைய பலன் அவ்வளோ மகிமையானது. நம்ம பறவைகளையும் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம், இதெல்லாம் ஒரே சொல்லால் உண்டு பண்ணினவர். அதான் கிறிஸ்துவின் பலன். யோவான் 1வது அதிகாரத்தில் இருக்கு, அந்த வார்த்தை யாரா இருந்தாராம், தேவனால். அப்ப கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் பலன் எவ்வளோ பெருசு. பவுல் சொல்றாரு, அந்த பலனால நான் என்ன பண்ணேன், பலப்பட்டேன். சில பேர் சபையில் அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுவாங்க. என்னைக்காவது ஏன் இதை விழுறாங்கன்னு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கிறீங்களா? சிலருக்கு அது பிடிக்காது, சிலருக்கு அது அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் அப்படி கீழே விழுந்து ஒரு ஆள்கிட்ட ஏச்செல்லாம் வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து ஆடிக்கிட்டா இருக்கா, கர்த்தர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணார். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஃபஸ்ட்டு. நான் ஜோமன் ஆரம்பித்தா 10 சேர் இருந்தாலும் பறக்க விட்டுருவேன். 10 சேர் இருந்தாலும் என்ன பண்ணிடுவேன், இன்னைக்கு அபிஷேகத்தில் நான் கீழே விழ மாட்டேன். இதன் கடந்து போன காலங்களுக்கு அப்புறம் இதை தெரிந்து கொண்டேன். ஒரு மாம்ச சரீரத்தில் ஒரு காய்ச்சல் வந்து அவனை படுக்க வைக்குது, அப்படி தானே? இதே போல தான் தேவ வல்லமை வரும் பொழுது இந்த மாம்ச சரீரத்தால் என்ன பண்ண முடியாது,
தாங்க முடியாது. சிலர் கீழே விழுந்து விடுவார்கள், சிலர் ஆர்ப்பரிப்பார்கள், சிலர் அழுவார்கள், சிலர் அவரை இன்னும் சத்தமாய் துதிப்பார்கள். தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் இந்த வல்லமையினால நிரப்பப்படுறோம்? புரியுதா? நம்ம அப்படி வல்லமை இருக்கிறவன் தான் அந்த சபைக்கு முதலாவது வந்து அங்கே என்ன பண்ணுவான்? தேவனை துதித்து கொண்டே இருப்பான், தேவனை துதித்து கொண்டே இருப்பான். அவன் துதிக்கிறத ஆண்டவர் பார்க்கறத அவனால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும், அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த தாக்கம் இருக்கும் அவனுக்கு. தெரியும், ஐயோ ஏசு எனக்கு வந்துட்டார், ஏசு வந்துட்டார், நான் சீக்கிரம் போகணும். ஆவியானவரே எனக்கு இன்னும் பலன் தாங்க. இந்த தாக்கம் யார் இருக்கிறோம்? இந்த நிரப்பப்படுகிற அனுபவம். புரியுதா உங்களுக்கு? அந்த சரீரத்துக்குள்ள அந்த வல்லமை வரும் பொழுது என்ன பண்ணாது? அதான் பிசாசு பிடித்தவர்கள் தேவ வல்லமை வரும் பொழுது அப்படி 10 பேர் இருந்தாலும். ஏன்னா இந்த ஆவி வெளியேறும் பொழுது தேவ வல்லமை அந்த சரீரத்தில் என்ன பண்ணுது? கிரியை செய்யும் பொழுது அப்படி அந்த வல்லமை அவ்வளோ ஃபயரா என்ன பண்ணுது? காணப்படுது. நம்மள எத்தனை பேர் இந்த வல்லமை இப்படியெல்லாம் உணர்ந்து நாம கவனிக்கிறோம்? இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊற்றப்படுகிறார். இது ஆவியானவருடைய வல்லமை. அதனால தான் பைபிளில் அன்னாள் ஜெபம் பண்ணும் பொழுது ஏலி ஜெபம், என்ன வெறித்திரு அப்படின்னா குடிச்சிருக்கியா அப்படின்னு. அன்றைக்கு ஒட்டகம்பாலை புளிக்க வைத்து மதுபானம் போல் என்ன பண்ணுவாங்க? அருந்துவாங்க. அது அன்றைய கலாச்சாரம். அப்போ அதை வந்து அப்படி கேட்குறாரு. நான் ரொம்ப மன விரக்தியில் என்ன பண்ணுறேன்? ஏன்னா அப்போ அவள் ஜெபம்லாம் டல்லாகி உதடு மட்டும் எப்படி ஒருத்தன் குளிரில் ஆடிக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி இருக்குது. இந்த நடுக்கத்தை பார்த்தோன்னு ஒரு உள்ள எதுவும் மதுபானத்துக்குள்ளே முங்கியிருப்பாங்களோன்னு அவனுக்கு அதை என்ன பண்ண அதை வந்து புரிந்து கொள்ள தெரியல. என்ன தெரியல? புரிந்து கொள்ள தெரியல. ஒரு முறை ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன், விபிஎஸ் நடத்தி. அன்றைக்கு சந்தியா, நான் ஃபுல் டைமாக சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறேன். அப்போ அந்த சந்தியாவில் அபிஷேகத்தில் நடத்துகிற கூட்டம். இங்கே பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன் விபிஎஸ்க்கு. உங்கள் ஏரியாவில் 2 விபிஎஸ் நடத்தினேன் இந்த வருஷம். ஒன்று வந்து அகதிகள் முகாம் ஒன்று இருக்கு இல்லையா, வர்ற வெள்ள, அந்த அகதிகள் முகாமில் 2 வருஷம் தொடர்ந்து நடத்தினேன். போன வருஷம் நடத்தினேன், இந்த வருஷம் நடத்தினேன். அப்புறம் மேல்பாலை அப்படின்னு சொல்லி இருக்குது, மேல்புறத்துக்கு அந்த பக்கம், அங்கே ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சில் நடத்தினேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா நிரம்பி பயங்கரமாகுது. இப்போது கூட இருக்கிறவங்களுக்கும் அதை வெளியே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கும் ஏன் இந்த அம்மா இவ்வளோ நேரம் இதுன்னாங்க. அப்போ நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். தேவ வல்லமே சில சரீரத்தால் என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. அவருடைய வல்லமை என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. மற்றவர்களுக்கு அது பரியாசம் போல இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது வித்தியாசம் போல இருக்கலாம். உணர்றவனுக்கு தான் தெரியும் அது எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அது எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தன் சத்தம் போட்டு கைதட்டி அந்நிய பாஷையில் இருக்கிறான்னா அவன் ஆண்டவர் தன்னை உண்டாக்கினவர், தன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்த தேவன் என்ன பண்றான்? அவன் கனம் பண்ணுகிறான். அந்த அளவில்லாத சந்தோஷத்துல நிரப்பப்படுறான். அவனுக்கு மட்டும்தாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிறத என்ன பண்றான்? புரிந்து கொள்றான். அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில அவ்வளோ அற்புதத்துக்கு காரணம் அவர்கள் ஜெபம். கிறிஸ்துவின் பலத்தை என்ன பண்ணினார்கள்? சுதந்தரித்தார்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவின் பலனை சரியாய் கவனிக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் பலனை கவனிக்கும் பொழுதுதான் ஒரு காரியத்தை லகுவாய் என்ன பண்ண முடியும்? ஜெயம் எடுக்க முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை கவனிக்கவில்லை என்றால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. நான் பைபிள் டீச்சிங் பண்ணுவேன். பைபிள் காலேஜ் இருக்கு இல்லையா, நான் வந்து அதில் பிஹெச்டி முடித்து எம்டி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் டீச்சிங் பண்ணுவேன். அதில் என்ன பண்ணுவேன்? பைபிள். நான் ஒரு முறை நான் பைபிள் காலேஜில் படித்தது தான் நான் டீச் பண்ணுவேன். நான் பிடிஹெச் முடித்தது டீச் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா துருபதேசம், அதாவது துருபதேசம்னு ஒரு பாடம் நான் கற்றுக்கொண்டேன். மறுபடியும் நான் பாடம் நடத்தும் பொழுது அந்த துருபதேசத்தை குறித்து ரொம்ப, அதாவது என்ன இப்போ நான் நடத்த போகிறேன், நான் கொஞ்சம் தெளிவு பண்ணி என்ன பண்ணுவேன். அப்போது அதில் வந்து ஒரு சபையில் இருக்கிற யூத்துக்கு சர்ச்சை செய்ய வேண்டிய கடமை எப்போதும் பைபிளை டீச் பண்ணிட்டே இருக்கணுமா. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் பண்ணாலும் அவனுக்குள்ள வெளிக்காரியம் வந்து என்ன பண்ணிடுமா? அவனை கலப்படம் உள்ளவனை மாற்றிடுமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ சொன்னாங்க இல்லையா, நம்மள சண்டே கிளாஸ் டீச்சர் இப்படியெல்லாம் என்ன பண்ணுங்க இருங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணுங்க செயல்படுத்துங்க. ஏன் அப்படின்னா உண்மையிலே நம்முடைய மாற்றம் தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணும்? கிரியேட் செய்யும். அந்த இதில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு, அதாவது நீ கேப் விட்டுட்ட. இப்போ ஒரு நாள் லீவு, இந்த இதில் ஒரு கவர்மெண்ட் லீவு, லோக்கல் ஹாலிடே லீவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விசேஷித்த கூட்டத்தை என்ன பண்ணுங்க? ஒழுங்கு பண்ணுங்க. அது ஒரு விருந்து நிகழ்ச்சி போல் என்ன பண்ணுங்க? சாப்பாடெல்லாம் கொடுத்தெடுத்து என்ன பண்ணுங்க? அதை ஆயத்தப்படுத்துங்க. அன்னைக்கு பிள்ளைகள் 4 சர்ச் 5 சர்ச்சிலேருந்து வர வச்சு என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு ஒரு விழாவாட்டம், அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சாட்டம். அன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பலன். ஏன் அப்படின்னா அந்த இருதய போதும் என்ன பண்ணட்டும்? தேவனுக்குள்ள இன்னும் என்ன பண்ணட்டும்?
பலப்படட்டும். அப்பந்தான் துர் உபதேசங்களுக்கு அங்கே என்ன இருக்காது, ஆல்ரெடி ஃபுல். ஆல்ரெடி என்னது ஃபுல். அங்கே என்ன வராது, துருபதேசங்களே வராது. இந்த பாடத்தெல்லாம் நடத்தும் பொழுது நம்ம இவ்வளோ நாளும் பைபிள் காலேஜ் போயிட்டு இது வரல, நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் இது என்ன பண்ணுச்சு. நற்செய்தி நூலில் 4 புத்தகங்களையும் டீச் பண்ணுறேன். டீச் பண்ணும்பொழுது 4 புத்தகங்களில் இயேசுவை 4 விதமாக எழுதியிருக்கோம். நீங்கள் மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ராஜா மகிமை பொருந்தினவராய் தன்னை எப்படி காமிச்சிருப்பார், கிங். அப்படியே நீங்கள் மார்க்கில் வந்தீங்கன்னா தன்னை ஒரு மனிதனை போல பாவித்து பேசியிருப்பார். அவங்க எழுதும் பொழுது மார்க் அப்படி தான் பேசியிருப்பார். நீங்கள் அப்படியே லூக்காவுக்கு வந்தீங்கன்னா வைங்களேன், பிதா குமாரன், குமாரனுக்கு அதிகாரம் உண்டு, இவர் நேசகுமாரன். இதே வார்த்தையை நீங்கள் மத்தேயுவில் போய் என்ன பண்ண முடியாது, அதிகமாக பார்க்க முடியாது. இவன் என்ன நமக்கு தெரியுமே, இவன் யோசேப்போட இல்லை குமாரன், இவன் சகோதரன் நம்மகிட்டலாம் இருக்கிறவன், இவன் என்ன பிதாவுக்கு குமாரன் என்று பேசுகிறான். புரியுது உங்களுக்கு? அப்படியே நீங்கள் நேரே யோவானுக்கு வந்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அங்கே தன்னை கடவுளாக காண்பிப்பார். அல்லேலூயா. 4 சாப்டர்லேயும் 4 விதம் என்ன பண்ணுவார். இதுவே ஏன் மண்டைக்கு எப்போ நான் டீச் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு என்ன பண்ணிச்சு, இதனுடைய அறிவுத்திறன் என்னென்னலாம் 4 சாப்டரில் பேசுகிறாரு. அப்போ புரியுதா, வசனங்கள் கற்றுக்கொள்ள தான் ஆண்டவருடைய பலனை என்ன பண்ண முடியும், நாம் சுதந்திரிக்க முடியும். நாம் கற்றுக்கொண்டதை என்ன பண்ணணும். அப்போது நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு ஒரு பாரம் வரணும்னா நம்ம நிறைய என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். நம்ம நிறைய என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். இறுதியாக ஒரு வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தேவ வரத்தை என்ன பண்ணு, அனல் மூட்டுன்னு சொல்றாரு. அனல் மூட்டு அப்படின்னா ஒரு கரி நெருப்பு, ஒரு நெருப்பை அதில் நிறைய நெருப்பு தட்டி விட்டு அந்த கரியை தட்டி விட்டுட்டு இதை ஊத அது என்ன பண்ணும், அப்படி எல்லாம் ஃபயர் ஆகும். இதுக்கு பேர் தான், இதை 2000 வருடம் அந்த முதல் நூற்றாண்டில் எழுதுனதுனால அன்னைக்கு நம்மளை போல் மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஃபயர் பண்ணுற அனுபவம் வேணும். ஒரு வீட்டுக்கு ஒரு யாரோ வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கரி நெருப்பை இங்கே என்ன பண்ணணும், காணப்படணும். அப்போது அதை தான் அனல் மூட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நமக்கு படிக்கும் பொழுது அது புரியாது. அனல் மூட்டுறதுன்னு என்னது, உனக்கு அன்னைக்கு நாங்கள் ஜோம் பண்ணும் பொழுது இருந்த அந்த ஃபயரான அனுபவத்தை என்ன பண்ணு, மறுபடி ஜோம் பண்ணு, நேரத்தை என்ன பண்ணு, கூட்டிக்க, நிறைய நேரம் மன்றாடு, நிறைய நேரம் ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, என்னென்ன கூட்டங்கள் சபைக்குள்ள இருக்குதோ அதுக்கு என்ன பண்ணு, இன்னும் கடந்து போ, உன்னை என்ன பண்ணு, அனல் மூட்டு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னது, அனல் மூட்டுகிற வாழ்க்கை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை மீண்டும் என்ன பண்ணியிருக்கு, உபதேசிக்க வேண்டியிருக்கு. எபிரேயர் 5:12 இந்த வார்த்தை இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா யோனான் 4வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ இந்த திரளான நினிவே ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், பரிதவிக்கிறேன். அப்படின்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் என்னவா இருக்கிறாரு, சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எந்த நபர் தன்னுடைய அபிஷேகத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்ற பணியை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு பலன் இல்லை. லேகியோன் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை செய்தான். அவன் தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் எங்கும் சுற்றி திரிந்து இயேசுவை என்ன பண்ணா, பிரசங்கித்தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக ஊழியம் செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் நிறைய திறமையை பெற்றுக்கொண்டான்னு கிடையாது, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அவ்வளோ இருந்தால் போதும் நிறைய செய்யலாங்கிற என்ன பண்ணியிருந்து இன்னைக்கு உங்கள் கைகளில் இருக்கிற பைபிள் முதல் நூற்றாண்டில் நிறைய சீசர்களிடத்தில் கிடையாது, நிறைய ஊழியர்கிட்ட கிடையாது. ஆனாலும் அவருடைய சுவிசேஷம் அறிவித்தல் அவ்வளோ மாற்றத்தை என்ன பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த பட்டணத்தை போய் என்ன பண்ணாரு, பயங்கரமா கலக்குன்னு கலக்குனதை சொல்லியிருப்பாரு. அவர் எவ்வளவு வேதாகமத்தை கொண்டு பண்ணாரு யோசிச்சு பார்த்துக்கிடுங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ வசனம் தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ வசனத்தை மெமரியில் வச்சிருந்திருப்பாரு.
அவருக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார். இதை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். எங்கும் அற்புதங்கள் நடந்தது, பலத்த அற்புதம் நடந்தது. அப்ப கவனிங்க, நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு, வச்சிருக்கிறார். சிலர் ஊழிய காரியங்கள், ஜெப காரியங்களை ஒப்பு கொடுத்தவங்க இப்போ செயல்பட முடியாம இதுல இருக்கிறீங்க. நம்ம அப்படியே எழுந்திருக்க போறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை என்ன பண்ண போறோம், அனல் மூட்ட போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவாரு, தருவார். ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய வல்லமை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நிரப்போம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையான கிருபைகளை ஊற்ற போகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்திருங்க. சில வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதிய தாளந்துகளின் கிருபைகளை கட்டளையிட போகிறார். நீ செய்கிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல ராஜாவுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட நாட்களாய் நீ பிரயாசப்பட்டிருக்கிற உன் காரியங்களோடு இன்றைக்கு பேச போகிறேன். சபையை குறித்து பேசுகிற வார்த்தை, நீண்ட நாளாய் சபையே நீ சில காரியத்துக்கு ஆயத்தப்படுகிறாய், அதற்கு நான் உனக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுக்க போறேன். எங்க திருச்சபையின் அடுத்த கட்டத்தின் தேவைகள் என்ன, அடுத்த கட்டத்தின் ஆயத்தம் என்ன, இதை குறித்து இருக்கிற திட்டம் என்ன, இதை குறித்து ஆண்டவர் உங்களோடு இடைபெட போகிறார். ஒவ்வொருவர் ராஜாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபைகள், வல்லமையின் பலன் எங்களை நிரப்பும்படியாக அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர், ஆண்டவர் உங்க மேல அன்பு காண்பிக்கிறவர். அப்படியே முதலாவது துதிங்க. சிலருடைய ஜெப வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கைக்காக, ஜெப நன்மை உண்டாக, ஜெப பலன் உண்டாக அப்படியே துதிங்க. இந்த இடத்துல ஒரு தைல குப்பியோடு ஒரு பெரிய டேபிள் போல ஒன்று வந்திருக்கிறத பார்க்கிறேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ புதிய பலனை பெரும்படியாக இந்த வல்லமை வெளிப்பட போகிறது. புதிய பலனை பெரும்படியாக வல்லமை வெளிப்பட போகிறது. சில சகோதரிகள் இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க. முதல் 2 நிமிடம் உங்க பாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குழப்பம் அடையாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கைவிட மாட்டார். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இனி நான் நம்பி என்ன மாற்றம் நடக்க போகுது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு லேசான காரியம். உங்க பாடு இயேசுவுக்கு லேசான காரியம். அவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த சர்ச்சுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிள்ளைகள் ரொம்ப கவலையோடு வந்தவங்க எத்தனையோ இடத்துல தோல்வி அடைச்சிட்டேன் சபா, எத்தனையோ இடத்துல நான் வருத்தத்தை துக்கத்தை என்ன இழிவா பேசுறவங்க கூட காது கேட்க பேசுறேன். எனக்கு இந்த நாள்ல இரக்கத்தை காட்டுங்க. ஏசப்பா என் கூட பேசுங்க. ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க. ஏசப்பா ஒவ்வொருவரும் மன்றாடுங்க. உங்க புலம்பலை இயேசு ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எல்லாரும் இருந்து சிலருங்க ஏமாற்றப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. யாரும் என்ன புரிஞ்சுக்கலங்க. சில வேளையில் அழுதழுது தலையெல்லாம் வலிக்குது, ஆனாலும் எனக்கு மாற்றம் கிடைக்கல. சில வேளையில தோணுது, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கே சப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரை, என்னால முடியாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னால முடியல சப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்பா, எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க, எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க. ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீ எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறல்ல, எல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவரே எந்த கதவு எனக்கு திறக்கப்படல. மற்றவங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் மட்டும்தான் இப்படி பாடாட இருக்கிறேன். என் வாழ்க்கையை மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி அமைச்சு தந்தீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பன் நேசிக்கிற பிள்ளையை சிற்றிக்கிறார். அவர் உங்களை எந்த இடத்துலயும் கைவிடுறது இல்லைங்க. அவர் எந்த இடத்துலயும் விட்டு விலகிறது இல்லை.
ரொம்ப பயமா இருக்குல்ல, ரொம்ப பயமா இருக்குல்ல. ஒருவேளை நான் இனி எழுந்திருக்க முடியுமா? என்னால மீண்டும் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுங்கிற நம்பிக்கை வருமா ஏசப்பா? சிலரோட பரியாச வள்ளி ஒதுக்கி அவங்க ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது நான் சரியில்லை ஏசப்பா, என் சூழ்நிலை எப்படி, அதனால எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குவாங்க. யாருக்கு எல்லாம் பிடிக்கல ஏசப்பா. மறந்துடாதீங்க, இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல. அவர் சிலுவை சுமக்கும் பொழுது கூட என் பிள்ளைக்காக சொல்லி உங்களை சொல்லி சுமந்திருப்பார்ல. அவர் உள்ள கைகள்ல வரைந்திருக்கிறேன்னு அந்த தழும்பு உங்களுக்காக தானங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் கூட இருக்கப்பா. உங்களால முடியாதுன்னு நான் வந்து ஜெபம் பண்ணிருக்க மாட்டேன். இது இயேசுவால முடியாதுன்னு நீங்க தானப்பா வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க. என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அப்ப என் வாழ்க்கையில இது லேசான காரியம். ப்ளீஸ் டாடி சொல்லுங்கப்பா, இல்ல விட்டுறாதீங்கப்பா. நீங்க ஒரு வேளையில விட்டுட்டீங்களே, வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருப்பா. சிங்க கபில போட்ட 3 பேரையும் அந்த அக்னி தொடலங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள்ங்கிறதை உறுதிப்படுத்தி உங்களை பலப்படுத்தும் பொழுது எப்போராட்டமும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. இதோ உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு கழுகு உங்கள் நடுவே பறந்து வருகிறதை பார்க்கிறேன். அக்னியினால் நிரப்பப்பட்ட கழுகு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்பின் பலகீனங்கள் மாற்றப்படுகிறது. என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை தாங்கும். வருகிறது வருகிறது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஜெப தடைகள் மாறுகிறது, ஜெப தடைகள், பயமுறுத்தின ஆவிகள், பயமுறுத்தின ஆவிகள். அடிக்கடி எரிச்சல்கள், அடிக்கடி எரிச்சல்கள். யார் மேலேயோ உங்களால பேச முடியாத ஒரு குணாதிசயம். அந்த கசப்பின் இருதயம் மாறட்டும், அந்த கசப்பின் இருதயம் மாறட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. சொல்லுங்க, என்ன தொடுங்க டாடி, என்ன தொடுங்க, என்ன தொடுங்க. வருகிறது. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஒரு தைலத்தோடு ஒரு கை உங்கள் நடுவே வருகிறது. ஒரு வயது முதிர்ந்த தாயை தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, நான் உன் தகப்பன், நான் உன் தகப்பன். இத்தனை காலமாய் உன்னை கைவிடாத நேசர் என்றும் மறப்பதில்லை. அவர் என்றுமே மறப்பதில்லை. அந்நிய பாஷையில சோமனுங்க. சில சிந்தையில குழப்பம். என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன். கர்த்தர் சொல்லுகிறார், குழப்பத்துக்கு இடம் கூடாது. அது ஒரு பொல்லாத ஆவி. அதனாலதான் பயம், அதனாலதான் போராட்டம். செய்ய முடிகிறதை தீர்மானிக்க முடியல. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது கூட என் சிந்தை ஒரு மனம் அடைவதில்லை. ஒரு நெருப்பு, ஒரு பலிபீடத்தின் நெருப்பு உங்கள் நடுவே கடந்து வரப்போகிறது. சிலர் ஆயத்தப்படுங்க. அனல் மூட்டுகிற தருணம், அனல் மூட்டுகிற தருணம். இந்த தருணத்துல சிலர் பலப்பட போறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை வருகிறது, வருகிறது, வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சியை நான் எடுத்து மாற்றுகிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய பலகீனங்கள் மாறுகிறது. வருகிறது அந்த வல்லமை. தொடு, தொடுங்க. ஆண்டவர் சிலருடைய இருதயத்துல ஒரு பெரிய பலத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஒருவரோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் இருதயம் ரொம்ப காயப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க மௌனமா இருக்காதீங்க.
உங்க பாரத்தை கர்த்தரிடத்துல ஊற்றுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேற்றுகிற தகப்பன், நான் பலப்படுத்துகிற தகப்பன். கர்த்தருடைய பலம் அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அந்நிய பாஷை புதுப்பிக்கப்படுகிறது. அந்நிய பாஷை ஏசாயா நாவை தொட்ட புதிய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு தெபொராளை போல கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நிலைநிறுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக. அன்பு வாலிப மகளே, இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ நிறைய காயப்பட்டிருக்கிற. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. நிகரஷி மிகபல தினகபல லதினோ லகதரந்த லதடகதலந்த ரகபதடதரபா துடகபந்தரபா. உன் ஜெபத்தை கேட்டேன் அன்பு சகோதரியே, உன் ஜெபத்தை கேட்டேன். உன் குடும்பத்துக்காக மன்றாடினல்ல. கர்த்தர் சொல்கிறார், உன் எல்லைகளை பாதுகாக்கிறேன், எல்லைகளை பாதுகாக்கிறேன். எந்த பொல்லாத கிரியைகளும் வேவு பார்க்க முடியாது. எந்த கிரியைகளும் உன் பிள்ளைக்கு விரோதமாய் திட்டங்களை வகுக்க முடியாது. நீ இஸ்ரவேலின் ஜனம். ஆண்டவரை நோக்கி என் ஜெபத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் நடப்பேன். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை சபையே, நீ தேசத்திற்காய் கதற வேண்டிய காலங்களோ, தேசத்தின் அசைவு, தேசத்தின் எழுப்புதலின் அசைவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய சில பகுதிகள். ஆண்டவர் இப்பொழுது ஒரு 3 வரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஒன்று, நீ ஜெபம் பண்ணும் பொழுது யுத்த ஜெபங்கள் வெளிப்படும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய யுத்த ஜெபம் வெளிப்படும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். ஒரு 2 நிமிடம் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் சொல்கிறார், பலவான் கையில் இருக்கிற வில்லம்பு கொன்பாய் உன்னை மாற்றுவேன். அசுத்த ஆவிகளை விரட்டத்தக்கதாக, கட்டப்பட்ட பிள்ளைகளை கட்டவிழ்க்கத்தக்கதாக. போதாது போதாது, முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரியதாய் இருக்கும். எஸ் எஸ் லஷே ராதிடா லதனா கபத ரகபத ரபா. ஆண்டவருடைய அக்கினி கடந்து வருகிறது, பலிபீடத்தின் அக்கினி. ஜனங்கள் சொன்னார்களே, கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவம். எலியாவின் நாட்கள்ல இறங்கின அந்த தேவ மகிமை இப்பொழுது உங்கள் நடுவே கடந்து வருகிறது. சிலருடைய வஸ்திரங்கள் அப்படியே மகிமையாய் மாறுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போவதில்லை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஒரு விசேஷித்த மகிமையான தைலம் இங்கே ஒரு 2 பேர் மேல ஊற்றப்படுகிறது. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவாய். உன்னுடைய மேல் என்னுடைய தீர்க்கதரிசன வெளிப்பாடு, நான் விரும்புகிற காரியங்கள், இந்த எல்லைகளை குறித்து நான் உன்னிடத்தில் பேசுவேன். சபையே சபையே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த திருச்சபையிலிருந்து ஒரு கூட்ட சீசர்களை உருவாக்கி நான் அனுப்புவேன். அவர்கள் இதோ மறைவிடமாய் இருக்கிற பல இடங்கள்ல அநேக பிள்ளைகளை எனக்கு என்று சுதந்தரிப்பார்கள். அப்பொழுது உன் ஆலயத்தின் ஆராதனைகளை நான் இன்னும் பெருக பண்ணத்தக்கதாக என் கிருபை உன் நடுவே வெளிப்படுத்துவேன். இதை விரும்புகிறாய், இதை காணத்தக்கதாக நீ ஜெபம் பண்ணு. என் நடுவே கர்த்தர் இருக்கிறார். இங்கே என் நடுவே கர்த்தர் இருக்கிறார். அல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பலவான், இனி நீ பலவான். கிறிஸ்துவின் பலத்தினால் நிரப்பப்பட்ட பவுல் செய்த ஊழியத்தை நினைவுகூர். அவர் பட்டணத்தை அசைத்தார். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுவதற்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. நான் உன் நடுவிலே இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவேன். என் கவலை ஆண்டவர் விசாரித்திருக்கிறார்.
நான் வெட்கப்பட்ட இடங்கள்ல என் தலையை உயரப்படுவார். நான் வெட்கப்பட்ட இடங்கள்ல என் தலையை உயர்த்துவார். நான் நம்பினர் இன்னார் என்பதை அறிவேன். என் ஜெப நிறைவினி மங்குவதில்லை. ஜெபத்துல தளர்ந்த பிள்ளைங்க வலது கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? என்ன பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க. இந்த இடத்துல ராஜா நிற்கிற அந்த மகிமையின் காட்சியை பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நிறைய மீன்களோடு கூடையோடு வந்திருக்கிறார். இது திருச்சபை குறித்து இந்த வார்த்தை வருகிறது. இன்னும் உனக்கு அநேக ஆத்துமாக்களை தர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ கொஞ்சத்திலும் என்னை தேடுகிற காரியங்களில் நீ உண்மையுள்ளவன் என்பதை அறிந்திருக்கிறேன். வருகிற நாட்களில் என் அறுவடைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். முந்தி உன் ஜெபங்கள் எலியாவை போல எழும்பட்டும். அப்பொழுது சபையை நான் பழுகி பெருக பண்ணுவேன். உன்னை தூசித்தவர்கள் நீ எப்படி இந்த காரியத்தை நடத்துவா, எப்படி இதுல சக்சஸை செய்வா என்று சொன்ன இடத்துல உன் ஜெபம் அதுக்கு போதுமா, உன் அனுபவம் அதுக்கு போதுமா என்ற இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஒரு கோழி தன் குஞ்சுகளோடு சேர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் இணைக்கிறேன் இன்னும் அநேக பிள்ளைகளோடு எழுப்புதலின் தீ பற்றி எரியத்தக்கதாக ஏல் பெத்தேல் என்கிற நாமத்தை உனக்கு தரிக்கிறேன் என்று. ஆண்டவரே உங்க கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே உங்க கிருபை வெளிப்படட்டும். அப்படியே வலது கரங்களை உயர்த்தலாமா? இயேசுவே, என் மேல் நீர் கிருபையாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என் மேல் கிருபையாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை இன்னும் உங்க நன்மையில நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நன்மையின் தயவை நான் ஒவ்வொரு நாளும் சுதந்திரிப்பதற்கு நன்றி. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஜெபங்கள் எழும்பட்டும். தேசத்துல நிறைய வியாதி உள்ள பிள்ளைகள் உண்டு, வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர் உங்க கவலை விசாரிக்கிறார்ல. இயேசுவுக்கு ஒரு கவலை உண்டுங்க. லூக்கா 10:2 சொல்றாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா வாழ விரும்புறீங்க? எசேக்கியேல் 9:4 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், தேசத்துல நடக்கிற சகல அருவருப்பை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியில் அடையாளம் போடு. எத்தனை பேர் தேசத்திற்காக செபிக்க உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? மெய்யாகவே நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்வேன்ங்கிறவங்க அப்படியே வலது கரங்களை வைத்து சொல்லலாம், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை பயன்படுத்தும். உங்க கிருபையின் மேல் ஊற்றப்படட்டும். இங்க சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்க விண்ணப்பத்தை நிறைய கேட்டுறாராம். ஏற்ற வேளையில பதில் தருவார். நான் நிறைய ஜோமன்ட்ட அற்புதம் நடக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை சீக்கிரமாய் உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு தாயாருக்கு அந்த வார்த்தை வருகிற, சீக்கிரமாய் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஆண்டவர் ஒரு வாலிப தங்கச்சை குறித்து சொல்கிறார், நான் உன் சத்தத்திற்கு மெய்யான பதில் கொடுத்து நான் உன்னை பலப்படுத்துவேன். ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துல என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்க, நீ நிறைய பேரால காயப்பட்டிருக்கிற, கலங்காத. கர்த்தர் சொல்ற, நீ என்னுடைய பிள்ளை, நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி. உன்னில் நான் மகிமைப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அந்த ராஜாவை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இயேசுவே, உங்க கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, உங்க கிருபைக்கு நன்றி. ஏசப்பா, ஆண்டவரே, உமக்கு நன்றி. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளே
அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். மென்மேலும் சபை குடும்பங்கள் வளர்ந்து பெருக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை சதா காலமும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு. இயேசு இல்லாட்டா எங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில யார் இருக்கிறார்களோ இல்லையோ நீர் ஒருவரை விட்டு பிரியாதபடி நித்தமும் இவர்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.